பார்த்தேன் செய்தியில். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லையா? அரசே விற்கிது, அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில் குடிக்கிறதுல என்ன இருக்கு? எல்லாம் குடிங்கன்னு தானே விற்கிது. இதை சொல்றதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க? நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும், பரவாயில்ல. பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது. அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இதை போய் பேசிட்டு இருந்து இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? குடிச்சுட்டு போதையில போட்டு போயிட்டாங்க, சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது. யாராவது வந்து குடிச்சுக்கிட்டு சொன்னாங்க. ஒரு கொடை அவனுக்காக ஒரு சிகிச்சைக்காக போறாரு, இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. கீழே விழுந்ததுனால ஆஸ்பத்திரி போகும்போது அங்க போகும்போது இப்படி கிடந்திருக்கு எல்லாமே. அதை உடனே அவன் எடுத்து 30 செகண்ட் வீடியோ தான், 2 தடவை எடுத்துருக்கான். அதுக்குள்ள வந்து எடுத்துட்டாங்களா? விடுங்க. சரி, அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர் பாபு வந்து ஆலயங்கள்ல அன்னைக்கு கூட ஒரு பார்த்தேன், கன்னியாகுமரி. அது ஒரு பதவி திமிரு தான், அதிகார திமிரு. யார் நம்மளை கேட்கறதுன்ட்டு? யார் கேட்கறது? அவரு ஆட்சியில் இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்கய்யா, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அதிகார திமிரில் பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.